திராவிடம் என்னுடைய எதிரின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரியாரை எதிர்ப்பது தான் என்னுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. மாசத்துக்கு ஒரு தடவை மண்டகோளாறு ஆயிடுவாரா என்னன்னு தெரியல. இப்ப நம்ம திராவிட கட்சி கிடையாது, நான் திமுக கிடையாது, அவங்களுக்கு ஆதரவாகவும் நான் பேச கிடையாது. நீங்க அந்த நபர்களை எதிர்த்து பேசுங்களா. அப்ப திராவிடத்தை எதிர்க்கிறன்றீங்க, பெரியார ஒழிப்பன்றீங்க. இது என்ன மாதிரியான பேச்சு? இது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க திராவிட மேலைகள்ல பேசிருக்கீங்களா இல்லையா? கேட்டா நான் இன்னைக்கு தான் படிச்சேன், இன்னைக்கு தான் அறிவு வந்துச்சுன்னா இது என்ன மாதிரியான போக்கு? இது என்ன விளம்பர அரசியலா? தேவையில்லாத பேச்சு இதெல்லாம். பெரியார் அதை பேசினாரு, இதை பேசினாருன்னா ஆதாரபூர்வமா நீங்க வந்து நிரூபிக்கணும். அதை பேசி இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், பெரியார் பெரிய புடிங்கியா? நான் என்ன சொல்றேன், பெரியாரை விமர்சிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய புடிங்கியா வளர்ந்துட்டீங்களா? இன்னைக்கு திராவிட மேடைகள் இல்லாம நீங்க பேசிட்டீங்களா? திராவிட வரலாறு இல்லாம வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கல. திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய, திராவிடர் கழகங்கள்ல இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் கேட்கறாங்க, நான் கேட்கல. அண்ணன் சீமானுக்கு நம்ம என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னா, நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் படையை அதிகமாக கொண்ட ஒரு தலைவர், நாகரிகமா பேசணும். இதை நம்ம சொன்னோம்னா கூட நீ என்னடா பெரியவனா, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நம்ம அந்த கட்சிக்காரனும் கிடையாது. தேவையற்ற விவாதங்களை கிளப்புவது சனாதன சங்கிகளுக்கு துணை போகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். நீங்க வந்து பாஜகவோட பி டீம் நான் கிடையாது, ஏ டீம் தான். ஏ டீம், பி டீம், சி டீம்ங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் பேசுகிற அரசியலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் நீங்க நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துமா இல்லையா? அண்ணாமலை ஆதரிச்சு பேசுறாரு, உங்களை எச்ராஜ் ஆதரிச்சு பேசுறாரு, சனாதன சங்கிகள் ஆதரிச்சு பேசுறாங்க. அப்ப உங்களுடைய போக்கு என்ன? அப்ப நாகரிகமா பேசுங்க. ஏது நான் பெரியார் தான் பேசினாரு, அதை தான் நான் எடுத்து பேசுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இல்ல. நீங்க எப்படி ஒரு தலைமையை, ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கிறீர்களோ அது போல பெரியார் என்ற மாமனிதரை, அவருடைய கோட்பாட்டை, கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறான். தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுக்க பெரியாரினுடைய பிம்பம் தேவைப்படுது. அவர் ஒரு சமூக நீதி போராளி, பெண்ணிய போராளி நீங்களே பேசியிருக்கிறீங்க. அந்த தத்துவத்திற்கு எதிராக கலவரத்தை தூண்டுவது போலான ஒரு பேச்சை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்திக்கணும். இது வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்கு வேலை இல்லை. நீங்க பல பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் தமிழர் குரல் கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்கன்றோம். நீங்க மேடைகள்ல தொடர்ச்சியா ஆபாசமா பேசுறீங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசினா அது வேற. ஒரு கட்சியினுடைய தலைமை, அந்த தலைமை ஏற்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை தவறாக வழிநடத்தக்கூடாது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவருடைய எச்சரிக்கை அல்லது கோரிக்கை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஐயா பெரியாரை பத்தி கொள்கை ஆசானா ஏத்துக்கிட்டேங்கிறீங்க. ஐயா பெரியாரை பத்தி இவ்வளவு விமர்சனம், இவ்வளவு முரண், இவ்வளவு பிரச்சனை நடந்துக்குது. பன்னீர் ஆபீஸ்ல பண்ணு தின்னுட்டு இருக்கிறீங்களான்னு ஒருத்தன் வந்து ட்விட்டர்ல எழுதிருக்கிறான் விஜய் பத்தி. அதனால விஜய் இதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுங்க. விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்கறோம். அதனால சும்மா வந்து பேரை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது பன்னீர் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு. புரியுதுங்களா? ஏன் இவ்வளவு கோவம்னா, அண்ணன் சீமானா இருக்கட்டும், நடிகர் விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு இளைஞர் பட்டாளத்தை கையில் வச்சுக்கிறாங்க. அவர்கள் அதை வந்து தவறா வழி நடத்தக்கூடாது, சரியா கொண்டு போகணும். விஜய் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிற, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சரியா? வந்து பன்னீர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு அரசியல் இன்னும் 10 வருஷத்துக்கு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அது களத்துல எடுபடாது. அதை பார்த்து பண்ணுங்க. அந்த புஷி ஆனந்தெல்லாம் கொஞ்சம் ஓரமா உட்கார வச்சுட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து கூட அரசியல் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு அறிவுரையா சொல்றேன், அதை கேளுங்க. உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் வந்து நேரம் செலவிடுற மாதிரி இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், நான் அபிராவணன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட இயக்கங்கள்ல, திராவிட மேடைகள்ல, திராவிடர் கழகங்கள்ல தொடர்ச்சியா ஒரு கட்சி தொடங்குவதுக்கு முன்னாடி பயணிச்ச ஒரு நபர். பெரியாரை வந்து என்னுடைய வழிகாட்டி அப்படின்லாம் பேசின ஒரு நபர் தான். இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பெரியார் தான் என்னுடைய எதிரி, திராவிடம் என்னுடைய எதிரின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரியாரை எதிர்ப்பது தான் என்னுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. மாசத்துக்கு ஒரு தடவை மண்டகோளாறு ஆயிடுவாரா என்னன்னு தெரியல. அடிக்கடி அவரை பத்தி விவாதம் வரணும், செய்திகளில் வந்து முதன்மையா இருக்கணும், அவரை பத்தி எல்லாரும் இங்க பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சாதி மத அரசியல் அல்லது இந்த திராவிட அரசியலை எதிர்த்து கலகங்களை ஏற்படுத்துவது, கலவரங்களை தூண்டுவது தான் சனாதன சங்கிகளின் வேலை. அப்ப அதே போல மாசத்துக்கு ஒரு முறை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திராவிடத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம திராவிட கட்சி கிடையாது, நான் திமுக கிடையாது, அவங்களுக்கு ஆதரவாகவும் நான் பேச கிடையாது. நீங்க அந்த நபர்களை எதிர்த்து பேசுங்களா. நீங்க வந்து இப்ப ஐயா துரைமுருகன் எங்க மாமான்றீங்க, எங்க மச்சான்றீங்க, எடப்பாடி எங்க சித்தப்பான்றீங்க, எங்க அண்ணன், என் தம்பி அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நான் தான் அண்ணன் தம்பிங்கிறீங்க. அப்ப திராவிடத்தை எதிர்க்கிறேன்றீங்க, பெரியாரை ஒழிப்பன்றீங்க. இது என்ன மாதிரியான பேச்சு? இது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க திராவிட மேலைகள்ல பேசியிருக்கிறீங்களா இல்லையா? கேட்டா நான் இன்னைக்கு தான் படிச்சேன், இன்னைக்கு தான் அறிவு வந்துச்சுன்னா இது என்ன மாதிரியான போக்கு? இது என்ன விளம்பர அரசியலா? தேவையில்லாத பேச்சு இதெல்லாம். பெரியார் அதை பேசினாரு, இதை பேசினாருன்னா ஆதாரபூர்வமா நீங்க வந்து நிரூபிக்கணும். அதை பேசி இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், பெரியார் பெரிய புடிங்கியா அப்படின்ற மாதிரியான போக்குல தான் சீமான் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், பெரியாரை விமர்சிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய புடிங்கியா வளர்ந்துட்டீங்களா? இன்னைக்கு திராவிட மேடைகள் இல்லாம நீங்க பேசிட்டீங்களா? திராவிட வரலாறு இல்லாம வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கல. திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய, திராவிடர் கழகங்கள்ல இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் கேட்கறாங்க, நான் கேட்கல. அண்ணன் சீமானுக்கு நம்ம என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலைகளை பாருங்க. உங்க கட்சியில் 1008 பிரச்சனை இருக்குது. அதை கேட்டா இந்த அரசியல் பிரச்சனை இருந்தா உங்களுக்கு என்ன பெட்ரோல் விலை ஏறிடுமா, டீசல் விலை ஏறிடுமான்றீங்க.
அதே போல் உங்கள் கட்சியை வளர்த்துறதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யுங்க, இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்க. சும்மா மேடை ஏறிக்கிட்டு ஆபாசமாக வச்சுருந்தீங்க. நீ மற்றவனை பதில் சொல்லக்கூடாது, அவன் இப்படி பேசுகிறான் நான் இப்படி பேசுகிறேன்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில் ஒரு ஆள் இருக்கிறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயை திறந்தா கெட்ட வார்த்தை பேசுறாரு, அந்த ஆள் வழக்கு வாங்குறாரு, உள்ள போறாரு. அந்த கட்சியில 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட ஒரு தரம் கட்ட நபர்னு கூட வச்சுக்கலாம், அந்த ஆள் பேசலாம். இன்னைக்கு சீமான் அப்படியா? இந்த கட்சியினுடைய தலைவர், நீங்க 4ஆம் கட்ட தலைவர் கிடையாது. சாட்டை திருமுருகன் பேசினா கூட கடந்து போகலாம். நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர். நீங்க வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் படையை அதிகமாக கொண்ட ஒரு தலைவர். அண்ணன் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேசணும் மேடைகள்ல, மற்ற விஷயங்கள்ல. இதை நம்ம சொன்னோம்னா கூட நீ என்னடா பெரியவனா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியான்னு பார்க்கல. நம்ம அந்த கட்சிக்காரனும் கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னா, தேவையற்ற விவாதங்களை கிளப்புவது சனாதன சங்கிகளுக்கு துணை போகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். நீங்க வந்து பாஜகவோட பி டீம் நான் கிடையாது, ஏ டீம் தான். ஏ டீம் பி டீம் சி டீம்ங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் பேசுகிற அரசியலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் நீங்க நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துமா இல்லையா? அண்ணாமலை ஆதரிச்சு பேசுறாரு, உங்களை எச்ராஜா ஆதரிச்சு பேசுறாரு, சனாதன சங்கிகள் ஆதரிச்சு பேசுறாங்க. அப்போ உங்களுடைய போக்கு என்ன? அப்ப இது மாதிரியான பேச்சுக்களை நீங்க தொடர்ச்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னன்னா, வாரத்துக்கு ஒரு முறை பிரதான செய்திகள்ல அவர் மட்டும்தான் டாக்கில் இருக்கணும். இன்னைக்கு ஒரு பிரதான செய்தி ஊடகத்துல செய்தி பதிவிடணும், அவரை பத்தி பேசணும் அப்படின்னா 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும் ஒரு நாளைக்கு. அப்ப பரபரப்பா ஒரு அரசியலா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றாரா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. நான் என்ன சொல்றேன், பெரியார் பேசி இருக்கட்டும், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அல்லது முரண்களை அரசியல் ரீதியா தத்துவ ரீதியா சரியா பேசுங்கன்ற. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், அப்ப நாகரிகமா பேசுங்க. இது நான் பெரியார் தான் பேசினாரு, அதை தான் நான் எடுத்து பேசுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இல்ல. நீங்க எப்படி ஒரு தலைமையை ஒரு தத்துவத்தை ஏற்றிருக்கீங்களோ அதுபோல பெரியார் என்ற மாமனிதரை, அவருடைய கோட்பாட்டை கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான். பல இனக்குழுக்கள் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுக்க பெரியாரினுடைய பிம்பம் தேவைப்படுது. அவர் ஒரு சமூக நீதி போராளி, பெண்ணிய போராளின்னு நீங்களே பேசியிருக்கிறீங்க, சமீபத்தில் பேசியிருக்கிறீங்க. அதுதான் இங்க முரணா இருக்கு. இப்போ இங்க உணர்ச்சி வயப்படுவதை தவிர்க்கணும். இப்போ நானே உணர்ச்சி வயத்தில் தான் பேசுறேன்னு கூட வச்சுக்கலாம். என்ன சொல்றோம், இது மாதிரியான தேவையற்ற அரசியலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. டங்ஷனுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க, வரவேற்கிறோம். இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் தமிழர் குரல் கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்கன்றோம். இன்னைக்கு ஒரு தத்துவத்தை, அந்த தத்துவத்திற்கு எதிராக வந்து ஒரு கலவரத்தை தூண்டுவது போலான ஒரு பேச்சை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்திக்கணும். இது வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்கு வேலை இல்லை. நீங்க மேடைகளில் தொடர்ச்சியா ஆபாசமா பேசுறீங்க. இது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசினா அது வேற. ஒரு கட்சியினுடைய தலைமை, அந்த தலைமையை ஏற்றுக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை தவறாக வழிநடத்தக்கூடாது அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய எச்சரிக்கை அல்லது கோரிக்கை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு அண்ணாமலை பேசுறாரு, பெரியார் பேசுனதெல்லாம் எடுத்து நாங்க வெளியில விட்டா எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, அருவருப்பா இருக்குதுன்னு. உனக்கு அருவருப்பா தான் இருக்கும், ஏன்னா நீ ஒரு சனாதன சங்கி. எச்ராஜாவுக்கு அருவருப்பா தான் இருக்கும், ஏன்னா பெரியாரை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பா தான் இருக்கணும். இருந்தாதான் அது சரியான தத்துவத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அதுபோல அண்ணன் சீமானுக்கு என்ன அருவருப்பா இருக்குது? பெரியாரிய மேடைகளில் நீங்க பேசுனீங்க, அந்த அரசியலில் வளர்ந்து வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதை வந்து மனதில் வைத்து பேசணும். அண்ணன் சீமான் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. அதே போல இந்த தலைவர் விஜய், தலைவர்லாம் கிடையாது, நடிகர் விஜய் இருக்காருல்ல, நான் எல்லா இடத்துலையும் எப்படி தான் பதிவு பண்ணேன். நடிகர் விஜய் வந்து தன்னுடைய கொள்கை ஆசான் என்ற அடிப்படையில் ஐயா பெரியாரை பற்றி கொள்கை ஆசானா ஏற்றுக்கிட்டேங்கிறீங்க. ஐயா பெரியாரை பற்றி இவ்வளோ விமர்சனம், இவ்வளோ முரண், இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு பன்னீர் ஆஃபீஸில் பண்ணு தின்னுட்டுக்கிறீங்களான்னு ஒருத்தன் வந்து ட்விட்டரில் எழுதியிருக்கிறான் விஜய் பற்றி. அதனால் விஜய் இதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுங்க, விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்குறோம். அதனால் சும்மா வந்து பேரை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது பன்னீர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு, புரியுதுங்களா? அந்த இளைஞர் ஏன் இவ்வளோ கோவம்னா, அண்ணன் சீமானா இருக்கட்டும், நடிகர் விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு இளைஞர் பட்டாளத்தை கையில் வச்சுக்கிறாங்க. அவர்கள் அதை வந்து தவறாக வழி நடத்தக்கூடாது, சரியாக கொண்டு போகணும். விஜய் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிற, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சரியா? வந்து பன்னீர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அரசியல் இன்னும் 10 வருஷத்துக்கு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, அது களத்தில் ஈடுபடாது. ஆனால் உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் வந்து நேரம் செலவிடுற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து பண்ணுங்க. அந்த புஷி ஆனந்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக உட்கார வச்சுட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து கூட அரசியல் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன், அதை கேளுங்க. வேற என்ன, இது மாதிரி பல்வேறு பிரச்சனை போயிட்டு இருக்குது. சனாதன சங்கிகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தரக்கூடிய எந்த அரசியல் தத்துவத்தையும் எதிர்ப்பது நம்முடைய பிறவி கடமையாக பார்க்குறோம். நம்ம அந்த கோபத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சீமானை எதிர்க்கிறதோ, விஜய் எதிர்க்கிறதோ, இல்லை புதிதாக வளர்ந்து வர எந்த சக்தியை எதிர்க்கிறதோ என்னுடைய நோக்கமோ வேலையே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் காலூன்றாமல் காக்க வேண்டியது நம்முடைய கடமை என கருதுகிறோம். அதன் அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநீதிக்கு எதிரானவன் அவி ராவணன். நன்றி, வணக்கம்.